மலையேறி சென்று தீபமேற்ற வந்த நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தீபமேற்ற அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரின் வாகனத்தை வழிமறித்து போலீசாருடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். தீபமேற்ற சென்ற 10 பேரும் தடுத்து நிறுத்தப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசாருடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் சிவகுமார். 2 தினங்களாக சர்ச்சையில் சிக்கிட்டு இருக்கிற திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு அப்புறம், அதாவது மாலை 5 மணி அளவில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க மாலை 7 மணிக்குள்ள திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா இரவு 10 மணிக்கு நிலை அறிக்கை, அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அறிக்கையை சமர்ப்பிக்கணும். இரவு 10:30 மணிக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்கணும். யார் யார் மலை எதிர போனாங்க, யார் யார் தீபம் ஏற்றினாங்க, யார் யார் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு போலீசார் பாதுகாப்புல ஈடுபட்டாங்க, என்னென்ன நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி போலீஸ் கமிஷனர் லோகநாதன் அவர் தலைமையில போலீசார் இதுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாரு. ஆனா அதன் அடிப்படையில 7 மணி வரைக்கும் யாருமே தீபம் ஏற்ற போகாத ஒரு சூழ்நிலையில 7:20 மணி அளவுல தீபம் ஏற்றுவதற்காக 2 பேர் 10 பேர் கொண்ட குழு மேல போச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து தமிழர் கட்சியை சார்ந்த ராமகிருஷ்ணன் தலைமையில ஒரு 10 பேர் மலை ஏறி போய் அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்காக போன நிலையில போயிட்டு இருக்கும் போது பாதியில மறிச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது நாங்க மேல்முறையீடு வழக்கு பண்ணியிருக்கோம், மேல்முறையீடுக்கு போறதால நாங்க இப்போ உங்களை அனுமதிக்க முடியாது, எந்த சூழ்நிலையிலையும் மேல தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சாங்க. இது ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீதிபதியே 2 முறை ஆணை பிறப்பிச்சிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீதிபதியோட கோரிக்கை தப்பு இல்ல, அவரோட அணுகுமுறை சரி அப்படின்னு சொல்லி 2 நீதிபதிகள் அமர்வு தெரிவிச்சிருந்தது. அதே மாதிரி நீதிமன்றம் பிறப்பிச்ச உத்தரவை ஏன் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் ஜி.ஆர். சாமிநாதன் விசாரிச்சு அதன் அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை, இந்த உத்தரவை விட்டிருந்தார். இப்ப 7 மணிக்குள்ள விளக்கேற்ற மேல தீபம் ஏற்றுறதுக்கு போலீசார் உரிய காவல் நிலை உரிய பாதுகாப்பு அளிக்கணும், அதே மாதிரி உரிய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்த நிலையிலையும் 7:25 வரை மேல போனவங்களை ஓரிரு நிமிடங்கள்ல நிப்பாட்டி, இல்ல நாங்க மறுபரிசீலனைக்கு போறோம், வழக்கு மேல் அப்பீலுக்கு போகுது, அதனால உங்களை எந்த ரூபத்திலையும் மேல அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்ச நிலையில போலீசார் தரப்புக்கும் மலையேற்ற போனவங்களுக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. எப்படின்னு அப்போ வேலை இங்க அனுமதிக்க எப்படியா அனுமதிங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்க ஒருதலைபட்சமா செயல்படுறோம்னே வச்சுக்கோங்க, ஆனா எந்த சூழ்நிலையும் நாங்க அப்பீல் போறதால, அதாவது மேல்முறையீடு பண்ண போறதால உங்களை எப்பவுமே அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவித்து அதன் அடிப்படையில கீழே அனுப்பிட்டாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அந்த இடத்துக்கு போயிருந்தப்போ என்ன சொன்னாரா, ஏற்கனவே வகுப்புவாதத்தை முன் வச்சு இந்த மாதிரி திமுக அரசு தேவையில்லாத வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்குது, வாக்கு அரசியலை மட்டும் முன்னிறுத்திட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கடும் அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தேவையில்லாம 144 உத்தரவு போட்டு பதத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் தெரிவிச்சிருந்த நிலையில நாளை காலை அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அறிக்கை தாக்கல் செய்யறதுக்கு ஏற்கனவே உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அதையுமே அவங்க கடைப்பிடிக்காத ஒரு சூழ்நிலையில வாக்கு அரசியலுக்காக இந்த மாதிரி பண்றாரு முதல்வர் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் சரி, மதுரை கம்யூனிஸ்ட் கட்சி எம்பியான வெங்கடேஷன் சரி, மூவருமே வாக்கு அரசியலுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடும் ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருந்த நிலையில அந்த நேரம் பார்த்து அவங்க மேல போறதுக்கு உண்டான, ராமகிருஷ்ணன் தலைமையில மேல போறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்தது. ஆனா அவங்க வழிமறிச்சு திரும்ப அனுப்பிட்டாங்க. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், அதே மாதிரி ஹச்சிராஜா உள்ளிட்டோர் அந்த இடத்துல மேல அனுமதிக்க கோரி போராட்டம் செஞ்சாங்க. ஏற்கனவே போலீசார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிக அளவுல இங்க கூட்டம் கூடுற சூழ்நிலை இருக்குது, கூட்டம் கூட்டிட்டு இருக்குதுங்க, அதனால கைது செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில இதற்கு அஞ்சாம மேலும் கூட்டம் வந்துகிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹச்சிராஜாவையும் நயனா நாகேந்திரன் இருவரையுமே கைது செய்து தற்போது மண்டபத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க இருக்கிற தனியார் மண்டபத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் உள்ளிட்டவைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த ஆண்கள் பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டோரை தற்போது கைது செய்து தனியார் மண்டபம் ஒன்றை தங்க வச்சிருக்கிறாங்க. ஜீவமேற்றுக்கு உண்டான குரலாக இதை விளக்க வேண்டிய ஒரு அரசு இப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டங்களில் தற்போது சமூக வலைதளங்களை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மதுரை கமிஷனர் லோகநாதன் தலைமையில போலீசார் அவங்க குவிக்கப்பட்ட நிலையில மேலும் பிரச்சனைகள் ஏற்படாம இருக்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, தென்மண்டல ஐஜி பிரேமானந்தன் தலைமையில போலீசார் ஏற்கனவே அங்க போயிருந்தாங்க.
ஏற்கனவே கோவில் தரப்புல கோவிலுக்கு, அதாவது கோயில் தரப்புல போதிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி பிஜேபி, இந்து முன்னணி உள்ளிட்டவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த நிலையில அவர்களையும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அதாவது நீதிபதி உத்தரவை போதிய அளவுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முக்கியமான நியதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருவரோட மத சுதந்திரத்துல அடுத்த தலையிடுறதுக்கு எப்பவுமே உரிமை கிடையாது அப்படிங்கிறதுதான் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனோட ஒரு முக்கியமான இது. ஆனா அதன் அடிப்படையில பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களோட இந்த மாதிரி மத வழிபாட குறிவைக்கிறது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு கட்டங்கள பல்வேறு அரசியல் தலைவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இபிஎஸ் வெளியிட்டிருந்தார். இது தேவையில்லாத வேலை, தேவையில்லாம பதட்டமாவே வச்சிருக்கிறாங்க, இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. அதை அந்த குரல் ஒட்டியே பாஜகவும் தெரிவிச்சிருந்த ஒரு சூழ்நிலையில திமுக தரப்புல ஏற்கனவே இன்னைக்கு ரகுபதி அமைச்சர் ரகுபதி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு அஞ்சாதுனோ, தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தற்போது வேகமாக அந்த கூட்டத்தை கலைவகைக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணி அதன் அடிப்படையில தற்போது ஹச்ராஜா, நயனா நாகேந்திரன் அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட ஆண்கள் பெண்கள் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்து தற்போது மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹச்ராஜாவும் நயனா நாகேந்திரனும் ஒரே வேனில் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நிலையில இது தமிழகம் முழுவதுமே பாஜகவினர் மத்தியில ஒரு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி ஈவத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு வைக்கப்பட்ட கோரிக்கையை முற்றிலும் புறக்கணிச்சுட்டு ஒரு நீதிமன்ற அவமதிப்பையும் பண்ண நிலையில திரும்பவும் அதுக்கு குட்டு வாங்கிய பின்பும் தற்போது வரை திரும்பவும் அனுமதிக்கல அப்படிங்கிறது இங்குள்ள பலரை ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாளை காலை இதே வழக்கு திரும்பவும் 10 மணி அளவுல இன்னும் தொடரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது தற்சமயத்துக்கு அந்த கைது செய்வதன் மூலம் முடிவுக்கு கொண்டு வர முயன்றிருக்கிறதே தவிர அந்த பிரச்சனையானா நீரில் புத்த கனலாகத்தான் தற்போது வரை இருந்துட்டு இருக்குது. மேலும் நிர்வாக ரீதியா நடவடிக்கை எடுக்க அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நாளை காலையில அவங்க கோயிலுக்கு அதாவது கோயில் தரப்புல தீபம் ஏற்றுறது தடை செஞ்ச நிலையில நாளை காலையில ரீஅப்பீல் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அப்போ கோவில் ஆணையாளர், காவல்துறை ஆணையாளர் உள்ளிட்டோர் நேரில் அழைச்சி அதன் அடிப்படையில் அவர்கள் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதே மாதிரி தற்போதைக்கு இந்த விவகாரம் ஒத்திப்படப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நீரில் பூத்த நெருப்பாக தற்போது வரை இருந்துட்டு இருக்குது. இது அடுத்த கட்டமா இந்த வழக்கானது என்ன சூழ்நிலை போக போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு காலங்களில் தெரிய வரும். ஏற்கனவே அதிக அளவுல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு சட்டத்தை மதிச்சுதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்று விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ரகுபதி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தமிழக அரசு சட்டத்தை மதிச்சுதான் தற்போது நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாலும் அந்த கோவில் அதிகாரிகள், அதாவது 2014 வழக்கமாக ஏற்ற இடத்துல தீபத்தை ஏற்றினா போதும்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரகுபதி தெரிவிச்சிருந்தாலும் அவங்க 2014 அவங்க அதாவது 1925க்கு முந்தைய காலகட்டங்கள்ல தான் அந்த இடத்துல தீபம் ஏற்றிருந்தாங்க. அதனால எங்களுக்கு அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் எங்க ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துலதான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அதுக்கு சுற்றிலும் புறம்பாக தான் அவங்க தெரிவிக்கிற ஒரு சூழ்நிலையா தான் இருக்கிறதாக இங்க பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. மேலும் காவலர்களோட அதிக அளவுல அதாவது அதிக அளவுல காரசாரமா விவாதமும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க கூடியிருக்கிறவங்களையும் சரி அப்புறப்படுத்துற ஒரு சூழ்நிலையை தான் தற்போது வரை தமிழக காவல்துறை கண்டுட்டு இருக்கிறதே தவிர மேலும் இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தற்போது வரை காணாமல் இருக்கிறது பலரை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சென்றுஜா, நன்றி சிவகுமார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.